அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நம்ம யாருடைய வாழ்க்கையும் இப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்திலும் சாபத்திலும் இருந்த நம்மளை தெரிந்து கொண்டு ரட்சித்து ஸ்தோத்திரம், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மள ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் காத்திருக்கிறார். என் மகன் நல்ல கனிகளை தருவான், நல்ல காரியங்களை செய்வாங்க, நல்ல குணங்கள் வெளிப்படும், நல்ல சுபாவங்கள் வெளிப்படும் அப்படின்னு ஆண்டவர் காத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த திராட்சை தோட்டக்காரன் காத்திருக்கும் போது அந்த பழத்தை பறிச்சு வாயில வச்சு சாப்பிட்டு பாக்குறாரு. அது எப்படி இருந்ததா? பாகற்காய் மாதிரி இருந்தது. ஸ்தோத்திரம். பாகற்காய் சாப்பிடுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு பேர் சாப்பிடுறீங்களா? சரி, இந்த வருஷம் தான் சாப்பிட்டீங்களா தெரியல. சரி, உங்களை பேட்டி எடுப்போம். கசப்பான கசப்ப போல, அப்போ கசப்பான பழங்களை தந்தது. ஸ்தோத்திரம். அப்போ இந்த இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்படாம நல்ல குணநலன்கள், நல்ல கனிகள் நமக்குள்ள வெளிப்பட ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுவோம்.